வெல்கம் டு ஹபீஸ் டிஐஒய். இன்றைக்கி இந்த வீடியோவில் பழைய சாரியிலேருந்து நானே ரெடி பண்ண 5 அழகான ட்ரெஸ் டிசைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா இது மாதிரி நிறைய டிஐஒய் ஐடியாஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முதல்ல பார்க்க போகிறது இந்த ஃப்ளோர் லென்த் லாங் ஃப்ராக் பற்றி தான். இந்த ட்ரெஸ் கிரேப் சாரியிலேருந்து தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சாரியோட துணி ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இதில் அழகான கோலம் மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. நேவி ப்ளூவில் ஆஷ் கலர் டிசைன்ஸ் வந்திருக்கு. இதோட பார்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஷ் கலரில் பிளாக் கலர் டிசைன்ஸ் மேலே போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட நெக்குக்கு நார்மல் ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் பீட்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன கேதரிங் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ்க்கு சாரியோட முந்தானையை யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்திருக்க இந்த ரெட் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது. ட்ரெஸ்ஸோட ஸ்கர்ட் பார்ட்டில் குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு நிறைய கேதரிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சாரியில் ரெடி பண்ணுற இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து கண்டிப்பாக நைட்டிக்கு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது போடுறதுக்கு கூட, நார்மல் வேராக. உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாரீ இருந்தால் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக பார்க்க போகிறது இந்த அனார்கலி ட்ரெஸ் பற்றி தான். இந்த ட்ரெஸ் வந்து சாஃப்டான பூனம் சாரியிலேருந்து தான் ரெடி பண்ணியிருக்கேன். அழகான ப்ளூ கலர், அதில் செல்ஃபாக டிசைன்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு லீஃப் மாதிரி ஒரு டிசைன். இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் பாதி சாரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாடி சைடில் நார்மல் ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு அந்த ப்ளூ கலர் துணியாலே ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்து சென்டரில் ஒரு பிளாக் பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட மேல் பக்கத்துக்கு காட்டன், பிளாக் கலர் காட்டன் துணி யூஸ் பண்ணியிருக்கேன். துணியிலே செல்ஃபாக அந்த கிராஸ் டிசைன்ஸ் வந்திருக்கு. அது இந்த சாரீ டிசைனோட நல்லா மேட்ச் ஆகுது. ஸ்லீவ்ஸ் எல்போ ஸ்லீவ்ஸ், அதோட பார்டருக்கு சாரீ துணியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழ்ப்பக்கம் சாரீ கிளாத்தை சர்க்குலராக அம்பர்லா டைப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ளோர் லென்த் இல்லை, ஆங்கிள் வரைக்கும் தான் வரும். பிளாக் கலர் லெகின்ஸோட மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுக்கான ஷாலை நானே பழைய புர்கா துணியிலேருந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது கம்ப்ளீட் டியூட்டோரியல் இந்த லிங்க்கில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். மூணாவதாக பார்க்க போகிறது இந்த ஃப்ளோர் லென்த் ஃப்ராக் பற்றி தான். இதுவும் ஒரு கிரேப் சில்க் சாரியிலேருந்து தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் அழகான மெரூன் கலரில் க்ரீன் கலர் டிசைன்ஸ் வந்திருக்கு. பார்டரில் சாண்டல் கலரில் மெரூன் டிசைன்ஸ் அங்கங்கே போட்டிருக்காங்க. இந்த சாரிலேயே செல்ஃபாக ஒரு மாதிரி கிளிட்டரிங் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இந்த சாரீ எப்போவுமே புதுசு மாதிரி காமிக்குது. இது ஆஃப் சாரி டைப்புன்றதுனால ஒரு பக்கம் இந்த மாதிரி சாண்டல் கலர் கிளாத் வரும். அதை நான் டாப் போர்ஷனுக்கு எடுத்திருக்கேன். நெக் நார்மல் ரவுண்ட் லெக்கு, ஃப்ரண்ட்டில் முந்தானிலேருந்து எடுத்த டிசைன் எடுத்து இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக வச்சு அதோட சைட்ஸில் பொட்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த சாண்டில் கலர் பேக்ரவுண்டுக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ் போர்ஷனுக்கு முந்தானியில் இருக்க துணியை யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க டிசைன்ஸ் இதுக்கு நல்ல மேட்சாக இருந்தது. ஸ்லீவோட எண்டில் குட்டி குட்டி ரஃபல்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அது இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்குது அந்த டிசைன்ஸை. ஸ்கர்ட் பார்ட்டில் ஃப்ளீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சாரீ ஃபுல் வால்யூமே கீழே ஸ்கர்ட் கொடுத்துருக்கேன். அது நல்ல ஃப்ளேராக இருக்குது பார்க்கும்போது. நாலாவதாக பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் ஃப்ராக் பற்றி தான். இதுவும் பூனம் சாரியிலேருந்து தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது அழகான பேபி பிங்க்கில் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் குட்டி குட்டியாக க்ரீன் அண்ட் ஆரஞ்சில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோட டாப் போர்ஷனுக்கு வேறு ஒரு சாரியில் யூஸ் பண்ணாத சில்க் காட்டன் ப்ளவுஸ் இருந்தது, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஷேட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப மேட்ச் ஆகுது.
இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் டைமண்ட் நெக் டிசைன் கொடுத்துருக்கேன். அதுக்கு 1 இன்ச் கீழே சின்னதாக பைப்பிங் சாரீ துணியிலேருந்து பைப்பிங் கொடுத்துட்டு ஒரு சின்ன பட்டன் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸ் 3/4 ஸ்லீவ்ஸ் வச்சுருக்கேன். சாரியோட துணியிலேருந்து எடுத்து கட் ஒர்க் மாதிரி ஒரு டிசைன் பார்டர் கொடுத்துருக்கேன். கீழ்ப்பக்கம் ஏ லைன் கட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கர்ட்டுக்கு. அது அதிகமாக ஃப்ளேர் இருக்காது, ஆனால் நம்மளுக்கு அந்த ஷேப் அழகாக கொடுக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட லைனிங் பார்ட்டோட எண்டில் இந்த மாதிரி ஃப்ளேர்ஸ் கொடுத்துருக்கேன். இது அந்த ட்ரெஸ்ஸு நம்ம போடும்போது ஒரு நல்ல லுக் கொடுக்கும். கீழ்ப்பக்கம் அந்த ஃப்ளீட்ஸ் வந்து தெரியும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மீதம் இருந்த சாரீ துணி யூஸ் பண்ணி நானே துப்பட்டா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஷாலோட ஒரு எண்டில் மேலே டாப் போர்ஷனில் யூஸ் பண்ண அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி பைப்பிங் கொடுத்துருக்கேன். மற்ற 3 எண்ட்ஸ்லையுமே வந்து ஸ்லீவ்ஸில் கொடுத்துருந்தேன் கட் ஒர்க் அதே மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஷால் போடும்போது. அஞ்சாவதாக பார்க்க போகிறது இந்த சில்க் ஃப்ராக் பற்றி தான். இந்த ட்ரெஸ் பட்டர் சில்க் அப்படின்ற சாரீலேருந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்க்கும் போதே நல்லா சில்க் ஒரு பட்டு துணிமா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. இதோட பார்டர் வந்து நல்லா ப்ராடாக ஒரு பக்கம் ரெட் கலர்லேயும் இன்னொரு பக்கம் கோல்டன் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த லைன்ஸ்லாம் வந்து சாரீயில் ஹாரிசாண்டலாக இருக்கும். இந்த ட்ரெஸ்க்காக அதை வேர்ட்டிக்கலாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸோட டாப் போர்ஷனுக்கு கோல்டன் கலர் பார்டர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த போர்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஜாயின் பண்ணி ரெடி பண்ணியிருக்கு. கச்சோரு டைப்பில் இந்த டாப் போர்ஷன் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சென்டரில் 2 பட்டன் இருக்குது. ஸ்லீவ்ஸ் எல்போ ஸ்லீவ்ஸு சின்ன பஃப் மாதிரி ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்கு. அதோட பார்டர்ஸில் ரெட் கலர் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸோட ஸ்கர்ட் பார்ட் வந்து பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் 8 பேனல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்கர்ட் பார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். பேனல்ஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து கிளாத் வேஸ்ட் ஆகாது. ஃபுல் சாரியுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இந்த ஹாரிசாண்டல் லைன் வெர்டிக்கலாக போடணும் அப்படின்னா பேனல்ஸ் போட்டால் தான் இந்த ட்ரெஸ் ரெடி பண்ண முடியும். இந்த 5 ட்ரெஸ் டிசைன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களோட ஃபேவரட் டிசைன் எதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.